மேடையில் பேசுகிற குரல் ஒன்றாக இருக்கலாம், பின்னால் இருப்பவர் மணியரசன். மொழி தூய்மை கூறுகிறவர்கள் சமூக சமத்துவத்திற்கு எதிரிகள் இல்லை, ஆனால் சமூக சமத்துவத்தை நம் அளவுக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களும் இல்லை. நானும் தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஜாதி ஜாதி என்கிறீர்களே, சாதி என்று சொல்லுங்கள். தனித்தமிழ் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் வேறுபாடுகள் உண்டே தவிர பெரிய முரண்பாடுகள் இல்லை. மாப்போசி அவர்களிலிருந்து தொடங்கி மணியரசன் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற அந்த இயக்கங்களுக்கு திராவிட இயக்க எதிர்ப்பு மட்டுமே நோக்கம். தமிழர் கழகம் என்றால் அதில் பெரியார் நீடிக்க முடியாது. இப்போது நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவைங்கிறோம். அதே அவர்கள் இது கருவாட்டு சாம்பார், இது கருவாட்டு சாம்பார் என்றால் தமிழ் இந்து என்பது என்ன? கால்டுவெல் சமஸ்கிருதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார், இவர்கள் கால்டுவெலுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். இந்து என்பது மதச்சார்பற்ற சொல். உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. கடவுள் இல்லை என்று சொல், இந்து மதம் உன்னை வெளியில் தள்ளாது. சாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லிப்பார், இந்து மதம் உன்னை வைத்துக் கொள்ளுகிறதா இல்லையா என்று தெரியும். எப்படி இந்தி இங்கே வரக்கூடாதோ, திணிக்கப்படக்கூடாதோ, தமிழும் திணிக்கப்படக்கூடாது என்பதே ஜனநாயகம். தமிழ் தொன்மையான மொழி வச்சுக்க போயிருந்தா அதனால் என்ன பிரச்சனை? திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் அறிந்த வரையில் என் அனுபவத்தில் யாரும் கைதட்டக்கூடாது என்கிற நிபந்தனையோடு நடக்கிற கூட்டம் இதுதான் என்று நினைக்கிறேன். ஒரு வேண்டுகோள், பேச்சாளர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற அந்த செய்தியை படியெடுத்து உங்கள் அனைவருக்கும் தர இருப்பதாக கவிஞர் சொன்னார்கள். எனக்கும் ஒரு படி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் பிரின்ஸ் கேட்டபோது நான் மதியம் நாகர்கோயிலுக்கு போகிறேன். நாளையிலிருந்து 4 நாள்கள் குமரி மாவட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் என்றேன். பிறகு இணைய வழியில் பேசலாமா என்று கேட்டபோது வேண்டாம், வந்து பேசிவிட்டு உடனே கிளம்புகிறேன் என்றால், இந்த இணைய வழியில் கொரோனா காலத்தில் வேறு வழியின்றி பேசினோம். எனக்கு இப்போதும் அதில் பேசுவது என்பது நம்மை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு, கேட்கிறார்களா, ஆள் இருக்கிறானா இல்லையா என்றும் தெரியாமல், யாருக்கு பேசுகிறோம் என்றும் தெரியாமல் பேசுவது என்பது கடினமாக இருக்கிறது. நான் வந்து பேசிவிட்டு ஆசிரியர் பேச்சுக்கு இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டு புறப்படுகிறேன் என்று சொன்னேன். நல்லது. திராவிடமும் தமிழ் தேசியமும் இன்றைக்கு பல அரங்குகளில் அது பற்றிய உரைகள் நடக்கின்றன. பல ஊடகங்கள் அது பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாக இது தளத்திற்கு வரவில்லை, செயற்கையாக திட்டமிட்டு கொண்டு வரப்படுகிறது. நாம் எல்லாம் தமிழர்கள், நமக்கு ஏன் திராவிடர்கள் என்று பெயர்? எங்கள் பெயரை ஏன் மாற்றுகிறீர்கள்? தமிழை திராவிடம் மறைக்கிறது என்பன போன்ற பரப்புரைகள் தொடர்ந்து திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. செய்தி அறிந்தவர்கள் அதனை கடந்து போய்விடலாம். ஆனால் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு அது உண்மைதானோ என்கிற ஒரு ஐயம் வந்து கொண்டிருக்கிறது. அதை விளக்கி எந்த விதமான சமாதானமும் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதில் நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிற கருத்துகள் குறிப்பாக மேடையில் எப்படி பேசுவது என்பதை இங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே நாம் அறிவோம். மேடை பேச்சாளர்களாகத்தான் கூடியிருக்கிறோம். ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு இதைவிட சரியான இன்னொரு அரங்கம் கிடைக்காது என்று நான் கருதுகிறேன். இந்த தமிழ் தேசியத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியாக சொன்னால், நான் கூட இதுவரை பேசிய மேடைகளில் இந்த செய்தியை வைத்ததில்லை. மிக அண்மையில் திராவிடமே தமிழுக்கு அரண் என்று நடிகர் சத்யராஜ் அவர்கள் தலைமையில் நான் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றினேன். அந்த உரைக்கு எதிர்கருத்துகள், விவாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. வருகிற போது கவிஞர் சொன்னார், அந்த உரையை நான் பாதி கேட்டிருக்கிறேன் என்று. ஐயா, நீங்கள் கேட்டுவிட வேண்டும், ஏனென்றால் அது சரியா, அதில் மாற்றங்கள் தேவைப்படுமா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. அது பொழுதுபோக்குக்காக பேசிய உரை இல்லை. சரியாக சொன்னால் அதனுடைய பாகம் 2 தான் இப்போது நான் பேசப்போகிறேன் என்றும் சொன்னேன். தமிழ் தேசியம் என்பதை 2ஆக பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் முதல் செய்தி.
திராவிடம் தமிழ் தேசியம் என்று நேர் எதிராக நிறுத்த வேண்டியதில்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணே அல்ல. திராவிடம் தமிழுக்கு அரண் என்பதை தவிர முரண் இல்லை. தமிழ் தேசியம் என்பது இருவகைப்பட்டது என்பது என் பார்வை. ஒன்று, ஐயா மறைமலை அடிகளார் போன்றவர்களால் தொடங்கி நடத்தப்பட்ட தமிழ் தேசியம். அவருக்கு முன்பே ஒரு வரலாறு இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன். குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர், நீதி கட்சியை தொடங்கியவர் பெரியார் அல்ல, திராவிட இயக்கத்தின் தொடக்கமும் பெரியார் அல்ல, முடிவும் பெரியார் அல்ல. ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற போது ஐயா பெரியார் அவர்கள்தான் மையமாக இருக்கிறார். அதே போல தமிழ் இயக்கம் என்று சொல்வதற்கு மையமாக மறைமலை அடிகளார் தான் இருக்கிறார். அவருக்கு முன்னும் இருக்கிறது. சூழை சோமசுந்தரர் போன்றவர்களையெல்லாம் நாம் அறிந்தாக வேண்டும். அவர்தான் மறைமலை அடிகளாரையே தட்டி கொடுத்து ஊக்குவித்தவர் ஒன்று. இன்னமும் சொன்னால் ஈழத்தினுடைய ஆறுமுக நாவலரிலிருந்து தொடங்க வேண்டும். மறைமலை அடிகளாருக்கு பிறகும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது. எனவே அந்த தமிழ் தேசியம் என்பது ஒன்று. 1946 மாப்போசி அவர்களால் தொடங்கப்படுகிற தமிழ் தேசியம் என்பது இன்னொன்று. இதற்கும் ஒரு வரிசை இருக்கிறது. மாப்போசி, சீபா ஆதித்தனார், ஈவேக்கி சம்பத் அவர்கள், பிறகு 95 குணா, இன்றைக்கு மேடையில் பேசுகிற குரல் ஒன்றாக இருக்கலாம், பின்னால் இருப்பவர் மணியரசன். எனவே இந்த வரிசை, நான் பொதுக்கூட்டங்களில் கருத்தரங்குகளில் பேசுகிற போது எல்லோருடைய பெயரையும் சொல்லுவதில்லை. இந்த அரங்கத்தில் நாம் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே இந்த இரண்டு தமிழ் தேசியங்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? இரண்டு தமிழ் தேசியங்களுக்கும் என்ன நோக்கம்? திராவிட இயக்கத்திற்கு என்ன நோக்கம்? நான் இப்படி பகுத்து சொல்லுகிறேன். மறைமலை அடிகளார் கண்ட அந்த தனி தமிழ் இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், அது தனி நாடு கேட்ட இயக்கம் இல்லை. மறைமலை அடிகளாரினுடைய தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் மொழி தூய்மை என்பது. மொழி தூய்மை தான். குறிப்பாக சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருந்த காலம், மணிப்பிரமாண நடை என்பதை எதிர்த்து தனித்தமிழ் இயக்கம் என்பதுதான் அடிகளார். மொழி தூய்மையே தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகளாரின் தனித்தமிழ் இயக்கத்திற்கு நோக்கம் என்றால், திராவிட இயக்கம் மொழி தூய்மைக்காக தோன்றிய இயக்கம் இல்லை. சமூக சமத்துவம் என்பதே நம் அடிப்படை. இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. மொழி தூய்மையா சமூக சமத்துவமா? மொழி தூய்மை கோருகிறவர்கள் சமூக சமத்துவத்திற்கு எதிரிகள் இல்லை. ஆனால் சமூக சமத்துவத்தை நம் அளவுக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களும் இல்லை. சமூக சமத்துவத்திற்காக தொடங்கப்பட்ட நம் இயக்கம் மொழி தூய்மைக்கு எதிரானதில்லை. ஆனால் மொழி தூய்மையில் மிகுந்த கவனம் கொண்டதும் இல்லை. இன்று வரையில் அந்த சொல்லில் எழுத்தில் நல்லது. கவிஞர் பேசுகிற போது பிரச்சாரம் என்று ஐயாவினுடைய சொல், அந்த காலகட்டம். இன்றைக்கு நாம் அதை பரப்புரை என்று சொல்லுகிறோம். பிழை இல்லை, பரப்புரை என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு இந்த மொழிதான் முதன்மையானது என்பதில்லை. ஜாதியை புகழ்ந்து ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிற போது சினங்கொண்டு இன்னொருவர் எழுகிறார். எப்படி நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசலாம்? மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஜாதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் என்று. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நானும் தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன், ஜாதி ஜாதி என்கிறீர்களே, சாதி என்று சொல்லுங்கள். அவருடைய வருத்தம் ஜாதியை தாக்கியது அல்ல, சாதி என்று சொல்லுங்கள். ஏனென்றால் தொல்காப்பிய விதி அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. இதுதான் அந்த தனித்தமிழ் இயக்கத்திற்கும் நமக்குமான அடிப்படை வேறுபாடு. மொழியை நாம் புறக்கணிக்கவில்லை, மொழி கூடாது என்று சொல்லவில்லை. ஆசிரியர் சொல்லுகிற ஒரு செய்தி எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும், என்னை அறியாமல் சிரிப்பும் வரும். ஐயா பெரியார் அவர்கள் ஆங்கில ஏடு தொடங்குகிற போது ஆசிரியரை கூப்பிட்டு, என்ன ஆச்சு, அது எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டிருக்கிறார். இல்லையா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் அந்த தொடர் பிழைகள்லாம் இருக்குது, சரி பார்த்துட்ருக்குறோம். என்ன காம்போஷன் நோட்டா திருத்த போகிறோம்? ஐயா சொல்கிறார், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்கிறான், திருத்தி படிச்சுக்குவான், நீங்கள் பத்திரிக்கையை கொண்டு வாங்கங்கிறார்.
அது ஏனென்றால் நமக்கு மொழியின் மீது நாம் அக்கறையற்றவர்கள் என்று பொருள் அல்ல. மொழியை விட சமூகம் முதன்மையானது என்கிற எண்ணம் ஆழ படிந்து கிடக்கிறது. ஐயா கும்பலிங்கம் என்னோட தொடர்ந்து சண்டை. திராவிட முழக்கத்தில் எழுத்துப்பிழை வருகிறது, நான் பார்த்தேன். அது ஒரு நல்ல கருத்துன்னா அகுதுன்னு போடுங்கன்னார். இல்லை, படிக்கிறவனெல்லாம் புலவரா எல்லாரும். அகுது இதெல்லாம் தெரியாது, மறந்துருச்சு. சரிங்கய்யான்னு அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் நான் குமரன்தாஸ்கிட்ட சொல்லும்போது, விடுங்க, நமக்கு இந்த செய்தி போய் சேரணும், அதுதான் முக்கியம். அகுது இகுது விட்டு போனால் பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன்னுவேன். இது அடிப்படையில் இருக்கிற அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு. இது வேறுபாடே தவிர முரண்பாடு இல்லை. ரொம்ப கவனமான செய்தி. தனித்தமிழ் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் வேறுபாடுகள் உண்டே தவிர பெரிய முரண்பாடுகள் இல்லை. அதனால் தான் சேர முடிந்தது. பிரிந்தும் இருக்க நேர்ந்தது, சேர்ந்தும் போரிட வாய்த்தது. ஆனால் மாப்போசியிலிருந்து தொடங்குகிற இன்னொரு தமிழ் தேசிய இயக்கத்திற்கு என்ன நோக்கம்? மறைமலையடிகளார் போன்றவர்களுக்கு மொழி தூய்மை நோக்கம், திராவிட இயக்கத்திற்கு சமூக சமத்துவம் நோக்கம். மாப்போசி அவர்களிலிருந்து தொடங்கி மணியரசன் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளுகிற அந்த இயக்கங்களுக்கு திராவிட இயக்க எதிர்ப்பு மட்டுமே நோக்கம். இது ஒன்றும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ஒரே நோக்கம். மணியரசன் இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன போராட்டம் நடந்திருக்கிறது? எத்தனை மறியல்? இறையாண்மை பெற்ற தனித்தமிழ், இறையாண்மை பெற்ற தமிழ்நாடுங்கிறீங்கல்ல, வெளிப்படையாக தனித்தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள். ஒரு தரமாவது இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீ தான் தைரியமானவனாச்சே, சொல்லு, தனித்தமிழ்நாடு வேணும்னு சொல்லு, கூட்டம் போட்டு சொல்லு. அப்படி சொன்னவர் எங்கள் ஐயா பெரியார். கடைசி வரைக்கும் அதை சொன்ன துணிச்சல் ஐயாருக்கு இருந்தது. நீ ஏன் சொல்லலை? நான் தனித்தமிழ்நாடு கேட்கலையே, கேட்டால் தானே சொல்ல முடியும். தனித்தமிழ்நாடு அந்த இடத்திலிருந்து நாங்கள் வந்துட்டேன். இன்றைக்கும் தனித்தமிழ்நாடு தான் தீர்வு என்று சொல்லுகிறவர்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லாம் பாவனை, எந்த ஒன்றும் உண்மை இல்லை, எந்த ஒன்றும் பேசுகின்ற செய்திகளெல்லாம் பொய்யாக இருக்கின்றன, எதுவும் உண்மையாக இல்லை. இவர்களின் நோக்கம் திராவிட இயக்க எதிர்ப்பு, தமிழர்களை கொண்டு போய் வலதுசாரிகளில் சேர்ப்பது. அதற்கு என்ன சான்று? ஒரே ஒரு சான்று தான். நான் இன்றைய உரையையும் அன்றைய உரையையும் ஒரு சிறு நூலாக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறேன். அதற்கு என்ன தலைப்பிடலாம் என்று எனக்கு தோன்றிற்று என்றால், அங்கே பேசுகிற போது திராவிடமே தமிழுக்கு அரண் என்று பேசினேன். இன்றைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் என்ற தலைப்பு கொடுத்தார்கள். இரண்டும் இல்லை. நாம் திராவிட தமிழர்களா தமிழ் இந்துக்களா என்பதுதான் கேள்வி. மணியரசன் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்கன்னா, தமிழ் இந்து. நாம் அதைத்தான் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்று அவர்களை அறியாமலேயே வெளியில் விழுந்த இடம் அது. தமிழ் இந்துன்னு எப்போ சொன்னார்? புத்தகமே எழுதிட்டார். அதை மறுத்து மிக அருமையான ஒரு நூலை பேராசிரியர் ஜெயராமன் எழுதியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் படித்தே ஆக வேண்டிய ஒரு நூல் என்று எனக்கு தோன்றும். தமிழ் இந்துன்னே அதுக்கும் தலைப்பு. தமிழ் இந்து, இந்துத்துவ இந்தியாவைக்கு இணக்கமான ஒரு முன்னெடுப்பு. அந்த டேக்லைன்னு நம்ம சொல்கிறோமே, தமிழ் இந்து, இந்துத்துவ இந்தியாவிற்கு இணக்கமான ஒரு முன்னெடுப்பு. உள்ள ஜெயராமன் என்ன எழுதுகிறாருன்னா, தமிழ் இந்து என்று சொல்லுவது சாதிய சனாதன படுகுடியில் தமிழர்களை தள்ளும் பார்ப்பனிய அரசியல். அவ்வளோ. இந்த செய்தியை அவர் தமிழ் இந்துன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு கருத்தரங்கம் நடத்தி, மிக நல்ல கருத்தரங்கம் அது. ஐயா பேராசிரியர் கருணானந்தம், பொழிலன், வாலாஜா வல்லவன் போன்றவர்கள் அதில் ஜெயராமன் பேசியிருக்கிறார்கள். அதை சிறு சிறு நூல்களாக நாங்கள் கருஞ்சட்டை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். திராவிடம் யாருக்கு கசக்கும்? கருணானந்தம். இவர்கள் தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனிய கங்காணிகள். பொழிலன். தமிழ் தேசியம் தடைக்கல்லா படிக்கல்லா, திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு தடைக்கல்லா படிக்கல்லா என்று ஒரு பெரிய நூல் வாலாஜா வல்லவன்.
நேற்றைக்கு முன்தினம் முகநூலில் வல்லவன் பதிவிட்டிருக்கிறார், என் நூல்கள் 2 படித்துவிட்டு ஆசிரியர் பாராட்டினார், மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்று. வல்லவனுக்கு மட்டுமல்ல, எனக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் இன்றைய உடனடி தேவை. ஏன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பெயர்களில் இருந்தாலும் இன்றைக்கு திராவிட இயக்கம், ஐயா பெரியார் தொடங்கிய அந்த இயக்கத்துக்கு தலைவர் ஆசிரியர் தான். அதில் யாருக்கும் எதுவும் இல்லை. வல்லவனுக்கும் எனக்கோ மணியண்ணனோ ராமகிருஷ்ணனோ ஆசிரியர் தான் முன்ன. அவர் பாராட்டுகிறார் என்பது ஒரு ஊக்கம், மறுபடியும் வேலை செய்வதற்கான ஒரு தட்டி கொடுக்கிற ஒரு செயல். எனவே அன்றைக்கு பேசுகிற போது ஜெயராமன் பேசிய பேச்சு தான் அந்த புத்தகமாக பிறகு வந்தது. இது எங்கிருந்து தொடங்குகிறது என்பதற்கு ஒரு செய்தி சொல். 2017ஆம் ஆண்டு கோவாவில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 132 சங் பரிவாரங்கள் இணைந்த மாநாடு நடைபெற்றது. அது வரலாற்றில் மிக முக்கியமான மாநாடு. 2017 கோவாவில் நடக்குது. அதில் 132 சங் பரிவாரங்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் கலந்து கொள்ளாத 133வது பரிவாரம் தான் இந்த தமிழ் தேசியம். அதில் கலந்து கொள்ளவில்லையே தவிர 133 இவங்க தான். இதையெல்லாம் நான் எந்த கோபத்தோடும் உள்நோக்கத்தோடும் சொல்லவில்லை. இதை நான் உண்மை என்று நம்புகிறேன். முழுக்க உண்மை என்று நம்பி நான் சொல்கிறேன். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு தன்மைகள் இருக்கின்றன. நம்மகிட்ட பேசும்போது தான் ஒரே நாடும் பாருங்க. இது பல்வேறு விதமான தடங்கள் இருக்கின்றன. அந்த தடங்களுக்கு ஏற்ப அங்கங்கு உள்ளவர்களை கொண்டு பணியாற்ற வேண்டும். குறிச்சுங்க, எங்கே வருகிறார்கள் மணியரசனும் சீமானும் என்பது அந்தந்த தடங்களில் அங்கங்கு உள்ளவர்களை கொண்டு நம் கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் திராவிடத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ பாரதிய ஜனதாவோ பேசினால் தமிழ்நாட்டில் எடுபடாது. இவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள். ஆனால் நாங்கள் தமிழுக்காக பேசுகிறோம் என்று சொல்லி ஒரு குழுவை அவர்கள் இறக்குகிறார்கள். தமிழை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் தொடக்கம் இருக்கிறதே, அது எங்கிருந்து வருகிறது என்றால் சூழை சோமசுந்தரர், அங்கிருந்து நீங்கள் பரிதிமாற் கலைஞரை பற்றிய பல கருத்துகள் உண்டு. சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற பெயரை 1899 டிசம்பர் மாதம் தனிப்பாத்திரட்டு என்று ஒரு நூலை வெளியிடுகிற போது, அது தனிப்பாசுரத்திரட்டு என்று இருக்கிறது. தனிப்பாத்திரட்டு என்ற நூலை வெளியிடுகிற போது சூரிய நாராயண சாஸ்திரியார் பரிதிமாற் கலைஞர் என்னும் பெயரில் வெளியிட்டார். அது பற்றி அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். தனித்தமிழ் இயக்கம் பற்றிய வரலாற்று நூல் பல நூல்கள் இருக்கின்றன. ஐயா திருமாறன் அவர்கள் எழுதியிருக்கிற நூல் மிகுந்த ஆதாரங்களை கொண்ட அருமையான நூல். அதில் பரிதிமாற் கலைஞரினுடைய ஒரு கூற்றை அவர் எடுத்து தருகிறார். எதனால் வருகிறது என்றால், தமிழ் அறிஞர்கள் சிவத்தம்பியும் கைலாசபதியும் இது குறித்து கருத்து வேறுபடுகிறார்கள். சிவத்தம்பி எழுதுகிறார், அப்படி பரிதிமாற் கலைஞர் என்று பெயரை மாற்றிக்கொண்டது தான் மளமளன்று தமிழ் பெயர்கள் மாற்றத்துக்கான தொடக்கமாக இருந்தது என்று சிவத்தம்பி எழுதுகிறார். அதே ஈழத்தை சார்ந்த ஆய்வாளர் கைலாசபதி அவர்கள் எழுதுகிற போது பரிதிமாற் கலைஞர் அது ஒரு புனை பெயராக ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மாற்றினாரே தவிர தனித்தமிழ் பற்றுதலால் இல்லை என்று கைலாசபதி எழுதுகிறார். இது இரண்டிலும் எங்கே உண்மை இருக்கிறது என்பதை திருமாறன் மிக நேர்மையாக சுட்டி காட்டுகிறார். கைலாசபதி சொல்லியிருப்பது உண்மைதான். பரிதிமாற் கலைஞர் அவர்கள் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். நான் என் பெயரை மாற்றி ஒரு நூலை வெளியிட்டதற்கு காரணம், அவர் சொல்வது காரணம், என் பெயரிலேயே வெளிவந்தால் என் மீது பற்றுள்ளவர்கள் போற்றுவார்கள், என்னை விரும்பாதவர்கள் தூற்றுவார்கள், அந்த நூலின் உண்மையான மதிப்பு தெரியாமல் போய்விடும், எனவே ஒரு புனைப்பெயரில் வெளியிட்டேன் என்று அவர் எழுதியிருக்கிற குறிப்பை திருமாறன் அவர்கள் தருகிறார். தந்துவிட்டு அடுத்தவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த பெயர் மாற்றத்துக்கு காரணம் அது தனித்தமிழ் பற்று என்று சொல்ல முடியாது புனைப்பெயர்தான் என்றாலும் அவர் தனித்தமிழ் பற்றாளர் என்பதை மறுக்க முடியாது.
பரிதிமாற் கலைஞருக்கு இயல்பாகவே அந்த தமிழ் பற்று என்பதில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு செம்மொழி என்பதையும் சொல்ல வேண்டும் என்று அவர் காலத்திலிருந்து அது நடக்கிறது. எனவே பரிதிமாற் கலைஞரை நாம் புறக்கணிக்க வேண்டியதில்லை. ஆனால் அதுதான் என்றும் முடிவாக சொல்லிவிட முடியாது. அங்கிருந்து தான் தொடங்கிற்று என்றும் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு பரிதிமாற் கலைஞரும் மறைமலையடிகளாரும் ஒன்றாகவே பணியாற்றுகிறார்கள். அந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய சூடை சோமசுந்தரர் தான் நாகையில் இருக்கிற மறைமலை அடிகளை உடனே சென்னைக்கு புறப்பட்டு வா என்று சொல்லி சென்னை கிறித்துவ கல்லூரியில் அவரை ஆசிரியராக, அவருடைய பரிந்துரை, அதில் 22 அகவையில் அவர் ஆசிரியராக சேர்கிறார் சென்னை கிறித்துவ கல்லூரியில். 1898 மறைமலையடிகளார் கிறித்துவ கல்லூரியில் சேருகிறார். அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பரிதிமாற் கலைஞர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது பரிதிமாற் கலைஞர் தான் கிறித்துவ கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர். 2 பேருக்கு இடையிலே ஒரு நெருக்கம் வருகிறது. எனவே அவருக்கும் அந்த தமிழ் பற்றுதல் இருந்திருக்கிறது, மறுக்க முடியாது. இந்த 1898 பணியாற்றினார். ஆனால் 1901 ஆண்டே பரிதிமாற் கலைஞர் இறந்து போய்விட்டார். பரிதிமாற் கலைஞர் 33 வயது தான் வாழ்ந்தார். நாம் அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். பிறகு 1899 மறைமலை அடிகள் திராவிடர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பில் பேசியிருக்கிறார். அதே தலைப்பில் பேசியிருக்கிறார். அந்த தேதி, அந்த உரை வல்லவன் இடத்துல அப்படியே வாலஜாவல்லவன்கிட்ட இருக்குது. பிறகு தொடர்ச்சியாக 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த தமிழ் திராவிடம் என்கிற 2 சொற்களும் மாறி மாறி கையாளப்படுகின்றன. இன்றைக்கு இவர்கள் பெரியாருக்கு என்ன ஒரு மிக அக்கிரமமான ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர் கழகம் என்றால் அதில் பெரியார் நீடிக்க முடியாது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிடர் என்று பெயர் வைத்தார். அதை நான் பேசியதை விட சிறப்பு ஆளூர் ஷானவாஸ் அந்த விவாதத்திலே கேட்டார். பெரியார் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக திராவிடர் என்று பெயர் வைத்தார் என்றால் அயோத்திதாச பண்டிதர் எதற்காக வைத்தார்னு கேட்டார். 1892 அதற்கும் முன்னால் ஜான் ரெவரன் ரத்தினம் தொடங்கிய அந்த ஏட்டுக்கு பெயர் 1885. அந்த ஏட்டுக்கு பெயர் திராவிட பாண்டியன். ஜான் பாண்டியன் திராவிட பாண்டியன் 1885. அதற்கும் முன்னால் 1882 தத்துவ விவேசினி ஒரு இதை இப்போ தொகுத்து வெளியே வந்துருச்சு. ஐயா ஆனைமுத்தவர்களும் அதற்கு பிறகு அரசு அவர்களும் தொகுத்து வந்திருக்கிற அதில் திராவிட சித்தாந்தம் என்கிற தொடர் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப முன்ன. இப்போது என்ன சொல்கிறார்கள், என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது இந்த யூடியூப்லேயே அரசியல் நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, பாருங்கள். கடைசியாக பெரியார் சுபவி எல்லாம் எங்கள் அயோத்திதாச பண்டிதருக்கு பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். நீ தான் கேட்ட, பெரியார் தன்னை மறைத்து கொள்வதற்காக திராவிடர்னு சொன்னார்னு அயோத்திதாச பண்டிதர் எது மறைஞ்சிக்கிறதுக்காக சொன்னார்றான்னு நான் கேட்டேன். எங்கள் பின்னாடி வந்து ஒளிகிறேன்றான். எனவே உடனே எதை கையில் எடுக்கிறார்கள் என்றால் சாதியை கையில் எடுக்கிறார். பட்டியலின் அடிப்படையில் பாருங்கள், எங்கள் பின்னால் வந்து ஒழிகிறார்கள். நான் அவர் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவரா என்றும் தெரியாது, இப்படி சொன்னவர். பிறகு எனக்கு தெரிகிறது. ஆகையினால இந்த திராவிடம் என்பது வருகிறது. அதுக்கு இன்னொரு பெரிய விளக்கம். அப்படி 1892 அயோத்திதாசரும் இரட்டைமலையார் 94 திராவிடர் என்கிற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கினாலும் அயோத்திதாச பண்டிதர் 1906 ஆண்டு பத்திரிகை தொடங்கும் போது தமிழன்னு தான் தொடங்கினார், திராவிடன்னு தொடங்கினார். நல்லது. ஆனால் அந்த தமிழன் பத்திரிகையில் நான் 100 சொன்ன வல்லவன் வந்து 300 சில்லற இடம் இருக்குங்கிறார். திராவிடர் என்பது குறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு இடத்தை நாம் திரும்ப திரும்ப சொன்னோம். 1910 டிசம்பரில் அயோத்திதாச பண்டிதர் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எல்லோரும் தங்களை சாதி மதமற்ற திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார். 1914 அவர் இறந்து போகிற வரைக்கும் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். ஃபாதர் அலோசியஸ் தொகுத்திருக்கிற தொகுதிகளில் எத்தனை இடங்களில் வேண்டுமானாலும் நாம் எடுத்து கொடுக்கலாம். பிறகு TM நாயரும் PT தியாகராயரும் தெலுங்கர்கள், மலையாளிகள். எனவே அவர்கள் திராவிடர் என்று சொன்னார்கள்.
அவர்கள் 1916க்கு முன்னாலேயே அந்த மூவரில் ஒருவராக இருந்த நடேசனார் 1913 திராவிடர் சங்கம் என்று பெயர் வைத்தார். 12 மெட்ராஸ் யுனைடெட் லீக், அது 13 திராவிடர் சங்கம் என்று மாற்றப்படுகிறது. இதையெல்லாம் 1000 தரம் சொன்னாலும் திரும்ப திரும்ப அவர்கள் கேட்பதற்கு காரணம், அவர்களுக்கு நோக்கம் தமிழ் தேசியத்தை கொண்டு செல்வதல்ல, ஒரே நோக்கம் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பது. திராவிடத்தையும் தமிழையும் நேர் எதிராக நிறுத்துவதற்காக மட்டுமே செய்கிறார்கள். அன்றைக்கு மாப்போசி அவர்கள் மிகச்சிறந்த இலக்கியவாணர். அவருடைய உரைகளை நான் இளைஞராக கேட்டிருக்கிறேன். ரொம்ப ஐயா சொல்கிற மாதிரி சிறந்த பேச்சாளர். சிறந்த பேச்சாளரில் ஏமாந்து போனவங்கள நான் கூட வருவேன். அவர் பேச்சை கேட்டு மிக அழுத்தமாக பேசுகிற ஒரு சிறந்த பேச்சாளர், இலக்கிய அறிவுடையவர். அவர் 54 வரைக்கும் காங்கிரஸில் தான் இருந்தார். 46 தமிழரசு கழகம் தொடங்கப்பட்டது என்றாலும் 54 வரைக்கும் காங்கிரஸின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தார். ஆர் வெங்கட்ராமன் இன்னும் 15-20 நாள்களில் நீங்கள் கலைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சியை விட்டு உங்களை நீக்கி விடுவோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் தமிழரசு கழகம் என்கிற பெயர் தனி கட்சி என்று அவர் அறிவித்தார். இதெல்லாம் வர்றார். மாப்போசி அவர்கள் யாருடைய குரலாக செயல்பட்டார்? அவரே சொல்கிறார், ராஜாஜியினுடைய சிஷ்ய பிள்ளை தான் மாப்போசி. என் அபிமன்யுன்னு ராஜாஜி சொல்கிறார். நான் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் கூட மாப்போசி போய்விடுவார். அதுதான் ஒரே செய்தி. அவர்கள் நேரடியாக வர முடியாத இடங்களுக்கு எப்போதும் இன்னொருவரை வைத்து கொண்டிருந்தார்கள். அது அன்றைக்கு அவருக்கு மாப்போசின்னு பெயர், இன்றைக்கு மணியரசன் பெயர் தான் வேறு. அன்றைக்கு காங்கிரஸ் வர முடியாத இடத்திற்கு, ராஜாஜி வர முடியாத இடத்துக்கு அவர் வந்தார். இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வர முடியாத இடத்துக்கு இவர் வருகிறார். எதை நாம் கவனமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இப்போது நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவைங்கிறோம். அதே அவர்கள் இது கருவாட்டு சாம்பார், நல்லது. ஏன் அவர்கள் இது கருவாட்டு சாம்பார் என்றால் தமிழ் இந்து என்பது என்ன? திராவிடத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கு திரும்ப திரும்ப கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இது சங்க இலக்கியத்தில் இருக்கிற. இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. சங்க இலக்கியம் உரைகளா? சங்க இலக்கியத்தில் இல்லாத நான் பல கூட்டங்களில் சொல்லிட்டேன். அம்மா அப்பாங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் இல்லை, சங்கம்ங்கிற சொல்லே சங்க இலக்கியத்தில் இல்லை. அப்படியானால் சங்கத்தில் இல்லாத சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்றால் நீங்கள் சொல்லுகிற தமிழ் இந்து சங்க இலக்கியத்தில் இருக்கா? இந்து எங்கேயாவது எந்த இலக்கியத்திலேயாவது இருக்கா? 13ஆம் நூற்றாண்டிலேயாவது இருக்கா? திராவிடமாவது 13ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தில் அது வடமொழியாக கூட இருக்கலாம், இருக்குது. ஆனால் இந்து என்பது 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதுவும் ஆங்கிலேயர்களால் வந்தது. 2 பேர் தான். ஒன்று சர் வில்லியம் ஜோன்ஸ் 1876. அதே சர் வில்லியம் ஜோன்ஸ் தான் 1899 ஹிந்து லான்னு ஒன்று கொண்டு வர்றார், இந்து சட்டம். அந்த சர் வில்லியம் ஜோன்ஸும் கோல்டு புரூக்கும் சேர்ந்து தான் வடமொழியில் இருக்கிற இந்த வேதங்களை எல்லாம் மொழிபெயர்த்தது. சொன்னது சமஸ்கிருதம் தான் உலக மொழிகளின் தாய் என்று அவர்கள் சொன்னார்கள். எதை 816 எல்லீஸும் 1856 கால்டுவெல்லும் மறுத்தார்கள் என்றால், கால்டுவெல் சொன்னதில் சில கருத்துகள் பின்னால் மாகரல் கார்த்திகேயனாரால் பாவாணரால் மறுக்கப்படுகிறது. என்ன மறுக்கப்படுதுன்னா, கால்டுவெல்லுடைய கருத்துப்படி இது திராவிட மொழி குடும்பம், இது எல்லாவற்றுக்கும் மூலமாக மூல திராவிட மொழி புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்று ஒன்று இருந்தது, அது மறைந்து போய் பிற மொழிகள் வந்தன. ஐயா பொதுவுடைமை கட்சியை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் அந்த கால்டுவெல் கருத்தை ஆதரிக்கிறார். ஏனென்றால் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வராது, அது அழிந்த பிறகுதான் இன்னொன்று வர முடியும் என்பது செந்தில்நாதனுடைய வாதம். எப்படி என்று அவர் இன்னொன்றையும் சொல்கிறார், நாம் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று டார்வின் சொல்லவே இல்லை. அது ஒரு பெரிய செய்தி. திரும்ப திரும்ப எல்லா மேடையிலையும் என்று டார்வின் சொன்னதை போல நான் டார்வின் பற்றி பேசுகிற போது அதை எடுத்துக்காட்டியே சொன்னேன். டார்வின் அப்படி பேசவே இல்லை. மனிதன் குரங்கு எல்லாம் முந்திய ஒரு விலங்கிலிருந்து வந்தார்கள். நமக்கு குரங்கு அக்கா தங்கச்சி தானே தவிர மூதாதையர் இல்லை. அதே போல தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் சகோதர மொழிகள் தான் என்று கால்டுவெல் சொன்னார். மாகரல் கார்த்திகேயனார், பாவாணர் போன்றவர்கள் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் வந்தன என்று சொன்னார்கள்.
இது ஒரு வேறுபாடு. எப்படி இருந்தாலும் கால்டுவெல் சொன்னதில் எதை நாம் ஏற்க வேண்டும் என்றால், அவர் சொன்ன அந்த கால்டுவெல் ஆய்வில் அடிப்படையான செய்தி தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி இல்லை, தமிழ் தனி மொழி. அதுதான் கால்டுவெல்ல இவர்கள் எதை எதிர்க்கிறார்கள் பாருங்கள். கால்டுவெல்ல ரொம்ப கடுமையாக இவர்கள் எதிர்ப்பார்கள். ஏனென்றால் கால்டுவெல் சமஸ்கிருதத்தின் பெருமையை அடித்தார். நீங்கள் கவனிக்கணும். எதுக்குன்னா கால்டுவெல் சமஸ்கிருதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார், இவர்கள் கால்டுவெலுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அப்போ இது யார் கொடுத்த வேலை திட்டம் என்பதை நீங்கள் கால்டுவெல்ல தான் இவன் கடுமையாக இந்த தமிழ் தேசிய குழு முழுவதுமே கால்டுவெல்ல தான் தாக்குவாங்க. எதற்காக என்றால் கால்டுவெல் சமஸ்கிருதத்தை எதிர்த்தவர். சமஸ்கிருதம் இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று சொன்ன பொய்மையை உடைத்தவர் கால்டுவெல் தான். அதை முதல்ல சொன்னவர் எல்லீஸ். ஆனால் எல்லீஸ் அதற்கு பெரிய ஆய்வுகளெல்லாம் நடத்தலை. நமக்கு தெரியும், காம்ப்வெல் என்கிற ஒருவரினுடைய தெலுங்கு இலக்கண புத்தகத்திற்கு முன்னுரை எழுதுகிற போது அவர் சொன்னார். விரிவாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்து அதை நிறுவியவர் கால்டுவெல் தான். எனவே சமஸ்கிருதத்தை காப்பாற்ற நினைக்கிறவர்கள் கால்டுவெல்லை எதிர்க்கவே செய்வார்கள். அதுதான் நாம் சொல்ல வேண்டியது. இப்போ நாங்கள் திராவிட தமிழர்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒரு கட்டம் வருகிறது. திராவிடம் என்பது மரபு சொல். மரபு இனமா, நிலமா, மொழியா, எல்லாம் தான். திராவிடர், திராவிட நாடு, திராவிட மொழி, குடும்பம். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி காலத்தின் போக்கில் அது உருண்டு திரண்டு திராவிடம் என்பது ஒரு கருத்தியலாக இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது. என்ன நமக்கு நோக்கமோ சமத்துவம் எல்லாமே, அதாவது சமூக நீதி, பாலின சமத்துவம், பகுத்தறிவு, இவற்றையெல்லாம் உட்கொண்ட ஒரு கருத்தியலை, ஒரு கோட்பாட்டை திராவிடம் என்று நாங்கள் கருதுகிறோம்னு நான் சொல்கிறேன். நான் மேடையில் அப்படித்தான், இது எங்கள் கருத்து, நீங்கள் மறுக்கலாம். உடனே இப்போ ஒரு அதிமேதாவிகள் ஒரு கேள்வி, அது எப்படி இனத்தின் பெயர், நிறத்தின் பெயர் ஒரு சித்தாந்தத்தின் பெயராக ஆகும்? அதெல்லாம் ஆகும். நீ சைவம் ஆகும்போது ஒத்துக்கிறீல்ல? சைவம் என்பதே நான் அந்த கூட்டத்திலேயே சொன்னேன். சைவம் மதத்தின் பெயரா, சாதியின் பெயரா? மத்தியானம் சாப்பிடும்போது நீங்கள் சைவமானு கேட்டால் அது மதமும் இல்லை, சாதியும் இல்லை, உணவு பழக்கம். ஒரு இடத்தில் சைவன் என்பது உணவு பழக்கத்தை, ஒரு இடத்தில் சைவ செட்டியார்னா சாதியை, அவன் சைவ மதத்தைச் சேர்ந்தவென்றால் மதத்தை குறிக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி சைவ சித்தாந்தம் இருக்கிறது. எப்படி அது கருத்தியல் ஆகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். சைவ சித்தாந்தம் என்றால் அது கோட்பாடு தானே, கருத்தியல் தானே. சைவம் எப்படி வேணாலும் ஆகலாம், திராவிடம் ஆகவே கூடாதா? சைவ சித்தாந்தம் என்றது கருத்தியல் என்றால் திராவிடம் என்பது ஒரு கருத்தியலாக உருப்பெற்று நிற்கிறது. இதை ஆனால் நான் அன்றைக்கும் சொன்னேன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் இல்லைங்கய்யா, திராவிடம் என்பது மரபினத்தின் பெயர்னு அடுத்து சொல்கிறார். அதற்கான ஆய்வுகளை வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆய்வு முடிவுகளை பிச்சப்பன் அவர்களினுடைய புத்தகத்தையும் நான் அன்றைக்கு சொன்னேன். திராவிடம் ஒரு புதிர். அவர் இம்யூனோஜெனட்டிக்ஸில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒருவர். அது ஒரு திராவிட புதிர் என்கிற புத்தகத்தில் திராவிடம் என்று ஒரு மரபினம் இருந்தது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். இவங்க ஆரியத்தை ஒத்துக்கிறான், ஆனால் அதற்கு எதிராக இந்த திராவிடம் மரபினம் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்கிறேன். அன்றைக்கே நான் கேட்டேன், மங்கோலியர்களை ஒத்துக்கொள்வீர்கள், ஆனால் சீனர்களும் ஜப்பானியர்களும் வந்ததுக்கப்புறம் மங்கோலியன் யாரும் இல்லைன்னு நீ சொல்லலையில்ல, ஒத்துக்கிறீல்ல? நீக்ராய்ட்ஸுங்கிறத ஒத்துக்கிறீல்ல? காகசாயர்கள்ங்கிறத ஒத்துக்கிறீல்ல? திராவிடத்தை மட்டும் ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன சிக்கல் என்றால், திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக நிற்கிறது. மறைமுகமாக ஆரியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையாக இருக்கிறது. அவர்கள் எதிர்க்கிறார்கள்னு கூட நான் கருதலை. அப்படி ஒரு வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை அவங்களால சரியாக செய்ய முடியல. பிறகு எங்கே அவர்கள் வெளிப்பட்ட இடம் அல்லது அம்பலப்பட்டு போன இடம் என்றால், தங்களை தமிழ் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்ட இடம். திராவிட தமிழர்கள் என்று சொல்லும்போது அடிப்படையாக எல்லோரும் தமிழர்கள். திராவிடம் என்பது ஒரு அட்ஜெக்டிவ், பெயர் அடையாகிறது. திராவிட கருத்தியலை கொண்ட தமிழர்கள். எனவே நாம் தமிழர்கள் என்பதை மையப்படுத்துகிறோம். அவர்கள் தமிழ் இந்துக்கள் என்கிற போது தமிழ் அட்ஜெக்டிவ் ஆகி எல்லோரும் இந்துக்கள்ங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம்.
அப்போ அவர் நமக்கு நோக்கம் எல்லோரையும் தமிழர்களாக்குவது, தமிழர்களில் திராவிட கருத்தியலை கொண்டு போவது. அவர்கள் நோக்கம் எல்லோரையும் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்துவது. அந்த இந்துக்களில் நாங்கள் தமிழ் இந்துக்கள், ஹெச் ராஜா ஆரிய இந்துங்கிறார். ஆக மொத்தம் எல்லாரும் இந்து. அவங்க சொல்ல வர்ற செய்தி கவனியுங்கள், எல்லோரும் இந்து. அதற்கு அந்த புத்தகத்தில் மணியரசன் எழுதியிருக்கிற ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். இந்து என்பது மதச்சார்பற்ற சொல். உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல, எல்லா விஞ்ஞானியும் தோற்று போயிட்டான். இந்து என்பது மதச்சார்பற்ற சொல். அது அந்த மூலத்துக்கு போறார். சிந்து நதியை கடந்து வந்தபோது சிந்துக்கு தெற்கே இழந்தவர்களை ஆங்கிலேயர்கள் சிந்தியர்கள் என்பது இந்தியர்கள் என்று, சிந்து என்பது இந்து என்று ஆகிவிட்டது. எனவே அது எல்லோரையும் குறிக்கிற ஜனநாயக சொல். இதில் என்ன 2 செய்தி இருக்குன்னா, திராவிடம் என்பது கால்டுவெல் கொடுத்த பெயர், ஒரு வெள்ளைக்காரன் கொடுத்த பெயரை நம்ம ஏன் வச்சுக்கணும்? இந்து என்பது யார் கொடுத்தது? இப்போ என்ன சொல்கிற, இந்து என்பது ஆங்கிலேயர்கள் கொடுத்த பெயர். இது இனிக்கிறதா? இந்து என்கிற பெயரை அவன் கொடுத்தால் நீங்கள் ஏற்பீர்கள். திராவிடன் என்கிற பெயரை அவன் கொடுக்கலை, ஆனாலும் அவன் கொடுத்ததால் எப்படி ஏற்பது என்று கேட்குறாங்க. 1. 2வது, இந்து என்பது ஒரு மதச்சார்பற்றது ஜனநாயக சொல், சிந்துவை குறிக்கிறது. சிந்து என்பது தமிழை குறிக்கும். எனவே தமிழர்கள் சிந்து என்று சொல்லுவது தமிழை குறிப்பதற்காக. அப்புறம் ஏன் தமிழ் இந்துங்கிற? தமிழ்னாலே தமிழை தானே குறிக்கும். தமிழே தமிழை குறிக்கிறது, பிறகு என்ன இந்துன்னு ஒரு சொல்ல கூட சேர்த்து பிறகுதான் தமிழை குறிக்கும் என்று சொல்லுவது ஒன்றுமில்லை. நடைமுறையில் இந்து என்கிற சொல் என்னவாக இருக்கிறது, எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? யாராவது இந்து என்ன என்று கேட்டால் அது ஒரு மதத்தின் பெயர்னு தானே சொல்லுவான், அது சிந்து பெயர்னு சொல்லுவானா? எனவே நீங்கள் மறைமுகமாக தமிழர்களை இந்து மதத்துக்குள் கொண்டு வருகிற முயற்சி. இது ஒரு ஜனநாயக மதம்னு அடுத்து சொல்கிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குன்னா, அந்த சொல் இந்து என்கிற சொல் ஜனநாயகமான சொல். இந்து மதமே ஜனநாயக மதம். அந்த புத்தகத்தில் மணியரசன் எழுதியிருக்கிற வரிகளை நான் சொல்கிறேன். ஏன் மணியரசனை குறிப்பாக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்றால், அவர்தான் இன்றைக்கு பின்னால் இருந்து பலருக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த செய்திகளை. இது இந்து என்பது எப்படி ஜனநாயகமற்ற மதம்னு அவர் சொல்கிறார்னா, இந்த மதத்தில் தான் கடவுள் உண்டு என்பவனும் இருக்கலாம், இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் இடம் உண்டு. உண்மைதான். ஜாதியை ஏற்றுக்கொள்கிறவனும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவனும் இருக்கலாம். மற்ற மதங்கள்லாம் ஒரே ஒரு கடவுள் தான். இங்கே 33 கோடி ஜனநாயகம் பாருங்கள், 33 கோடி தேவர்கள் இருக்கிறான். ஜனநாயகத்துக்கு விளக்கம் என்ன செய்தி என்றால், இதற்கெல்லாம் நாம் விடை சொல்ல வேண்டியதில்லை. மிகச் சரியாகவும் தெளிவாகவும் அம்பேத்கர் சொல்லிவிட்டு போய்விட்டார். 1935 டிசம்பர் 8ஆம் நாள் அம்பேத்கருடைய உரை இருக்குது. ஆங்கில பதிப்பில் 7வது தொகுதியில் இருக்குது. அதைத்தான் தமிழில் மொழிபெயர்த்து மருத்துவர் தாயப்பன் மொழிபெயர்த்து புனித பாண்டியன் வெளியிட்டிருக்கிறார். இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். புனித பாண்டியன் இப்போ மின்னம்பலத்தில் நேற்று ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, திராவிடம் அம்பேத்கரின் பார்வையில். நேற்றைக்கு வந்திருக்கிறது மின்னம்பலத்தில், ரொம்ப நல்ல கட்டுரை. இந்த கட்டுரையின் சாரத்தை தான் நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். தமிழில் 14வது தொகுதியில் 78வது பக்கத்திலிருந்து 95வது பக்கம் வரைக்கும் இருக்குது. அம்பேத்கர் இதுக்கெல்லாம் விடை சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார்? அம்பேத்கர் சொல்லியிருக்கிற விடை ரொம்ப அழுத்தமானது. இந்து என்கிற சொல் தமிழை குறிக்கும், இந்து மதம் என்பது ஜனநாயகமான சொல்லுன்னு சொன்னாங்கல்ல, அவர் சொல்லியிருக்கிற பதில் ரொம்ப கடுமையானது. இந்து என்கிறது என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு நோய். அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரியை நான் சொல்கிறேன். இட்ஸ் அ டிசீஸ். இந்து மதம் ஒரு நோய், அது விரைந்து தொற்றி பரவும். கரோனா மாதிரின்ட்டார். அதுதான் நம்ம தம்பி உதயநிதி சரியாக சொன்னார். கொசு மாதிரி, டெங்கு மாதிரி இந்த சனாதனம். இப்போ அடுத்த மிக அருமையான விடையை அம்பேத்கர் சொல்லுகிறார். இது ஜனநாயக மதம் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்றால், இங்கே கடவுள் மறுப்பாளர்களுக்கும் இடம் உண்டு. உண்மைதான். இஸ்லாமியர்கள் ஃபக்கென்றுவான், ஒத்துக்க மாட்டான் கடவுள் மறுப்பாளர்களை. இந்து மதம் ஒத்துக்கும். அம்பேத்கர் சொல்கிறார், கடவுள் இல்லை என்று சொல், இந்து மதம் உன்னை வெளியில் தள்ளாது. வேறு எது வேண்டுமானாலும் நீ மறு, இந்து மதம் உன்னை வெளியில் தள்ளாது.
சாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லிப்பார், இந்து மதம் உன்னை வைத்துக் கொள்ளுகிறதா இல்லையா என்று தெரியும். இதுதான் அம்பேத்கர் சொன்ன விடை. நீங்கள் இன்றைக்கே எண்ணி பார்த்தால் ஆணவ கொலையை பார்ப்பனர்கள் யாருமே செய்வதில்லை. இப்போ அவன் சொல்லி நீ என்றைக்கும் கத்தி தூக்க மாட்டேன், எங்களுக்கு தெரியும். மேடையில் பேசிட்டு போலீஸ் வந்தால் தலைமறைவாயிடுவேன், எனக்கு அது தெரியும். ஆனால் அம்பேத்கர் சொல்லுவது சாதி மறுப்புக்கு, சாதி ஏற்றத்தாழ்வுக்கு மட்டும் இந்து மதத்தில் இடமில்லை. ஏனென்றால் சாதியம்தான் இந்து மதத்தின் உயிர். சாதியால் தான் இந்து மதம் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் சாதி எடுத்துகிட்டு சில பேர் திரும்ப திரும்ப நீங்கள் சாதிகளுக்குள் சமத்துவம் வந்துட்டால் இந்து மதத்தை ஒத்துக்குவீங்களான்னு கேட்பாங்க கூட்டத்தில். சொன்ன சமத்துவம் வந்துட்டால் ஒத்துக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு மாடிப்படியை கட்டி காட்டுங்கன்னு சொன்னேன். மாடிப்படி என்றாலே ஏற்றத்தாழ்வு தாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்படி மாடிப்படி கட்டுவேன்? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மாடிப்படி கட்ட முடியாது என்றால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சாதியத்தை வைத்துக்கொள்ள முடியாது. சாதி என்பதே யார் மேல் யார் கீழ் என்பது தானே. அதாவது மதங்கள் அது கூட உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை, நம்பிக்கைன்னு ஏன் சொல்கிறோன்னா, மதம் என்பது இது வேறு அது வேறு, இதற்கு அடுத்து அது வரிசை. சாதி என்பது வரிசை இல்லை, அடுக்கு. இதற்கு அடுத்து அது அல்ல, அதற்கு கீழ் இது. சாதி என்பது அடுக்கு. சாதி அடுக்கில் தான் உயிர் வாழ்கிறது, ஏற்றத்தாழ்வில் தான் உயிர் வாழ்கிறது. எனவே சாதி இருக்கிறவரை இந்து மதம் இருக்கும். இந்து மதம் என்றால் சாதி. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இஸ்லாம் மதத்தை, கிறிஸ்தவ மதத்தையெல்லாம் விட இந்து மதத்தை தான் கூடுதலாக தாக்குகிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க, அது உண்மைதான். இந்து மதத்தை தான் குறிவைத்து தாக்குகிறோம். அதற்கு காரணம் இப்போ கடவுள் இல்லைன்னு தான் ஐயா சொன்னார். அல்லாவை தவிர என்ன சொன்னார்? எல்லா மதத்தையும் தான் நாங்கள் சொல்கிறோம் கடவுள் இல்லைங்கும் போது. ஆனால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத சாதியம் என்பது இந்து மதத்தில் கூடுதலாக இருக்கிறது. என்னை எந்த மதம் சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் இழிவுபடுத்துகிறதோ அந்த மதத்தை சாகும் வரை நான் எதிர்ப்பேன். அவ்வளோதான். நாம் தெளிவாக நம்ம இல்லைலாம் சொல்லவே வேண்டாம். ஆமாம், ஏன்னா நான் மேடையில் ஏறும்போது நான் இதை சொல்லியிருக்கேன். ஒரு ஜோசப் சேவியர் இருந்தால் கை கொடுத்து வரவேற்கிறார், அல்லா பிச்சை கட்டிப்பிடிச்சே வரவேற்கிறார். ஒரு குப்புசாமி சாஸ்திரி தள்ளி நின்று நமஸ்காரம்ன்றப்பார், அங்கே இருக்கிறது வேறுபாடு. நேற்றைக்கு முந்தின இங்கே பேசுகிற போது கூட சொன்னேன், இந்த அமரன் படத்தில் அவரை பார்ப்பனராக காட்டலைன்னு பாண்டே வெகுண்டு எழுந்து 31 வயசில் முகுந்த் வரதராஜன் ஒரு நாள் கூடவா பிராமண பாஷை பேசியிருக்க மாட்டார்னு கேட்டேன். ஓ, தமிழ் பாஷை வேறு, பிராமண பாஷை வேறு என்று நீ ஒத்துக்கொள்ளுகிற இடம் அது. நீங்கள் வேறு யாராவது வன்னியர் பாஷைன்னு ஒன்று இருக்கா, கோனார் பாஷைன்னு இருக்கா? நீ மட்டும் ஏன்டா பிராமண பாஷைன்னா நீ எங்காள் இல்லை, நீ வேற ஆள். அதான் அடிப்படையான செய்தி. அதனால் இந்த தமிழ் இந்து என்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட இடம்தான் அவர்கள் அம்பலப்பட்டு போன இடம். எனவே நாம் திரும்ப திரும்ப இதைத்தான் கேட்க வேண்டும். இளைஞர்களே, நாம் திராவிட தமிழர்களா, தமிழ் இந்துக்களா? அது மதம் சார்ந்தது, இது கோட்பாடும் இனமும் சார்ந்தது. எனவே தமிழன் என்பது நான் மொழியால் இனத்தால் தமிழன். ஆனால் திராவிடம் என்பது என் கருத்தியல். திராவிடம் என்ற மரபு இனம் இருந்ததை எவனும் மறுக்க முடியாது. அது பல்வேறு தேசிய இனங்களாக உடைந்தது. அது உலக இயற்கை. நீங்கள் ரொம்ப அப்படியே தூய்மைவாதம் எங்கே இருக்குது? எந்த தூய்மைவாதமும் மொழி, இனம், மதம் எதிலேயும் தூய்மைவாதம் நிலைக்காது. இந்த பியூரிட்டனிசம் என்பது காலப்போக்கில் கரைந்து கொண்டே இருப்பது. சும்மா இந்த நமக்கு என்ன பெரிய வேறுபாடு என்றால், தனித்தமிழ் இயக்கம் தமிழின் பெருமையை சொல்லும். நம் திராவிட இயக்கம் தமிழர்களின் மேம்பாட்டை எதிர்கொள்ளும். பெருமையை கூட நம்ம ஆண்ட பெருமையெல்லாம் பேசுகிறதே இல்லை. தமிழ்தான் உலகத்தின் முதன்மொழி. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் இருக்க முடியாது. அந்த பூமி உருண்டை சூடு ஆறுகிற போது விளிம்பு நிலையில் அங்கங்கு மனித உயிர்கள் தோன்றியிருக்கும். அங்கங்கே ஒரு குழு வந்திருக்கும். இதானே இயற்கை. எப்படி இருக்கும்? திராவிட இயக்கத்தின் அடிப்படை தன்மை இது எந்த ஒன்றையும் அறிவியல் பார்வையோடு பார்க்கும் என்பது. அறிவியல் பார்வையை விட்டுட்டு நம்ம எதையும் பார்ப்பது இல்லை. எனவே அப்படித்தான் வந்திருக்கோம். இதில் நம்ம முதலாக இருந்தால் என்ன, ரெண்டாவதாக இருந்தால் என்ன, இல்லை 30வது கூட இருந்துட்டு போகிறோம். இப்போ என்ன பிரச்சனை அதில் என்ன? அதாவது அம்மாவை நேசிப்பதற்கு அம்மா அழகாக இருக்கணும், அறிவாளி, அப்படிலாம் ஏதாவது நிபந்தனை இருக்கா என்ன? அவள் என் அம்மாவாக இருந்தால் போதும்.
எப்படி இருந்தாலும் இது என் தாய்மொழி, எனக்கு இந்தி தாழ்வான அப்படிலாம் நான் சொல்கிறதே இல்லை. எனக்கு என் தாய்மொழி உயர்ந்தது, இந்தி பேசுகிறவனுக்கு அவன் இந்தி மொழி உயர்ந்தது. தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீ இந்தியை திணித்தால் நாங்கள் எதிர்ப்போம், பீகாரில் போய் தமிழை திணித்தாலும் எதிர்ப்போம். அதுதான் திராவிட இயக்கம். எனக்கு ஒரு முறை பாவாணர் கட்டிடத்தில் மறைந்த நம்முடைய தலைநகர் தமிழ்ச்சங்கம் சுந்தரராஜன் தலைமையில் நடந்த கூட்டம், வழக்கறிஞர்கள்லாம் இருந்தாங்க மேடையில். அப்போ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இந்தியா முழுவதும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், தமிழையே கல்வி மொழியாக்க வேண்டும்னு ஒரே கைதட்டல். நான் எழுந்து நான் இந்த தீர்மானத்தை மறுக்கிறேன், அது மொத்தமாக பெரும்பான்மையில் நிறைவேறினா கூட ஒரு டிசன்ட் நோட்டுன்னு போட்டு என் பேரை போடணும்னு. ஏன் தமிழ் ஆட்சி மொழி ஆகக்கூடாது? எந்த மொழியும் ஆகக்கூடாது, எந்த ஒரு மொழியும் இந்தியா முழுவதும் ஆட்சி மொழி ஆகக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். எப்படி இந்தி இங்கே வரக்கூடாதோ, திணிக்கப்படக்கூடாதோ, தமிழும் திணிக்கப்படக்கூடாது என்பதே ஜனநாயகம். தமிழ் தொன்மையான மொழி வச்சுக்க போயின்னா அதனால் என்ன பிரச்சனை? அவன் தாய்மொழி எது என்பது தான் முக்கியமே தவிர இந்த பழம்பெருமை பேசுவது. திகாவிலேருந்து திமுக பழம்பெருமைகளை, மன்னர்களின் பெருமைகளை பேசிய கட்சி தான். அது ஒரு உணர்ச்சி ஊட்டியது, அதை நான் மறுக்க முடியாது. என் போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ் மீது ஒரு பற்றுதல் திமுக மேடையிலேருந்து தான் வந்தது. ஆனால் ஐயா தான் வெற்றி பெற்றார். திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலடா, நமக்கு என் மொழி உயர்ந்தது என்பதால் நேசிக்கவில்லை, என் மொழி தொன்மையானது என்பதால் அது என் மொழி, அவ்வளவுதானே. அடிப்படையில் சுருக்கமாக அது என் மொழி. தமிழ் மன்னர்கள் இந்த கதையில் இனிமே இப்போது ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து எங்களுக்கு வழிகாட்டுவது வேலு நாச்சியார்ன்றிய. வேலு நாச்சியார் இப்போ என்ன வழிகாட்ட போகிறார்? உனக்கு பெண் விடுதலையை சொல்ல, அது ரொம்ப கவனமாக எல்லாம் ஜாதி. வேலு நாச்சியாரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளுக்காக, அம்பேத்கரையே சாதிக்காக பயன்படுத்துகிற, சாதி இல்லைன்னு சொல்ல மனுஷனையே, காமராஜரையும் நீ ஜாதிக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரே ஒருத்தர் பெரியாரை இப்போ ஜாதிக்கு பயன்படுத்த முடியாது, அந்த ஜாதிக்காரன் போடவே மாட்டாங்க. நீங்கள் பெரியாரை போய் சொன்னீங்கன்னா அந்த ஜாதிக்காரன் போட மாட்டான். சாதியை தாண்டி ஒருத்தரை வச்சுருக்கோங்கிறதுக்கு பெரியார் வச்சுருக்கிறீங்க. எதற்கு நான் சொல்லுகிறேன்னா, இந்த பழம்பெருமை பயன்படாது. திரும்ப திரும்ப மணியரசன் சொல்லிகிட்டே இருக்கார், தமிழர்கள் நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு தமிழ் போதாதா, அதற்கு திராவிடம்னு ஒன்று வேணுமா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இல்லையா? உண்மைதான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய மன்னன் பாண்டிய மன்னன் தான். ஆனால் பல்யாக சாலை, முதுகுடுமி, பெருவெழுதியும் பாண்டிய மன்னன் தான். ஒரு யாகம் ரெண்டு யாகம் இல்லைங்க, பல்யாக சாலை. அவர் பூரா பார்ப்பானுக்கு அடிமையாக இருந்த பல்யாக சாலை, முதுகுடுமி, பெருவெழுதியும் பாண்டிய மன்னன் தான். ராஜசூயம் வெட்ட பெருநற்கிள்ளியும் சோழ மன்னன் தான். அது ராஜசூயம், பெரிய வேள்வி, அதுதான் அந்த வாஜ்பாய் யாகம். எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், அது நெடுஞ்செழியனோ கிள்ளியோ வடுதியோ தமிழன் என்பதற்காக, தமிழ் மன்னன் என்பதற்காக மட்டுமே ஆதரிக்க மாட்டோம். ஆரியப்படையை கடந்தவனை ஆதரிப்போம், பல்யாக சாலை நடத்தியவனை எதிர்ப்போம். அவ்வளோதான் நமக்கு. ரொம்ப நாம் கருத்தியல் அடிப்படையில் தான். அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர்கள், நீங்கள் தமிழை ஏற்றுக்கொள்ளுகிற இந்துக்கள் என்பதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான நேர் எதிர்ப்பதம். எனவே திராவிடமும் தமிழ் தேசியமும் என்பது, திராவிடம் என்பது தமிழை போற்றுகிறது, தமிழ் உணர்வை ஊட்டிய இயக்கம். தமிழில் எல்லாம் இருக்கிற, நான் மணிரத்னம் எழுதுறாரு, திருவிக்காவே ஒரு இடத்துல நான் இந்துன்னு எழுதிட்டார். எல்லோரையும் எல்லா இடங்களிலும் ஏற்க முடியாது. திருவிக்கா நான் திராவிடனும் பேசியிருக்கார். 1948 ஈரோடு மாநாட்டில் திராவிட நாடு படத்தை திறந்து வைத்தவர் திருவிக்கா தான். திறந்து வைத்து விட்டு பேசுகிற போது திருவிக்கா சொல்லுகிறார், என்னை ஏன் அழைத்தீர்கள் திராவிட நாடு படத்தை திறப்பதற்கு என்று நான் பெரியாரிடம் கேட்டேன். பிறகு எனக்கே தோன்றியது, நானும் திராவிடன் தானேன். இது திருவிக்கா பேச்சு. 1922 நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை, பல பரிமாணங்களையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிஎன்சி ஆலை மில்லின் போது திருவிக்கா முழுக்க முழுக்க அந்த சாதி அடிப்படையில் வேறுபட்டு நின்றார். பட்டியலின மக்கள்
கையில் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கடுமையான சொற்களில் சொன்னார். நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல. எனவே நீங்கள் திருவிக சொல்லிட்டார் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அதாவது நீங்கள் தனித்தமிழ் இயக்கத்தில் மறைமலையடிகள், அவரை தொடர்ந்து பலர், குறிப்பாக பாவாணர், பிறகு பெருஞ்சித்திரனார், இவர்கள் எல்லோருமே கடுமையாக ஆரியத்தை எதிர்த்தவர்கள். நீங்கள் தனித்தமிழ் இயக்கத்துக்கு நமக்கு உடன்பாடான பகுதி எது என்றால் ஆரிய எதிர்ப்பு. அதில் அவங்க கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஆரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. எங்கே தனித்தமிழ் இயக்கமும் நாம் வேறுபடுகிறோம் என்றால், நான் குறிப்பிட்டேன் பாருங்கள், மூல ஆறுமுக நாவலர்லேருந்து தமிழும் சைவமும் எம்மிரு கண்கள், அங்கே தான் சிக்கல் வருது. மறைமலையடிகளார் நல்ல சைவ வேளாட பெயராக வைத்துக் கொள்ளுங்கள் பாரு, அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது, பெயர் ஒரு பெயர், அவ்வளவுதான். எனவே மதத்தையும் சேர்த்து, மொழியையும் மதத்தையும் சேர்த்து பிடித்திருந்தவர்கள் தான். மதமற்ற ஒரு மொழி சார்ந்த சமத்துவத்தை மையமாக கொண்ட இயக்கம் திராவிட இயக்கம். இதுதான் அடிப்படை. எந்த இயக்கம், எந்த போக்கு சமத்துவத்துக்கு இணக்கமாக இருக்கிறதோ அதை நாங்கள் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு பேர் வச்சுக்க. அன்றைக்கி சத்யராஜ் சார் அதான் சொன்னார், பிடிக்கலைன்னா வேறு பேர் வச்சுக்க. ஆனால் விஷயம் இதுதான், இங்கேருந்து தான் நீங்கள் தொடங்க முடியும். எனவே குறைந்தபட்சம் வட ஆரிய எதிர்ப்பு என்பதை மறைமலையடிகளால் தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம், அதில் எல்லாருக்குமே இருக்குங்க. ஐயா இலக்குவனார், ஈமு சுப்பிரமணியம், நம்ம ராமாயணம் பற்றி ஏராளமாக எழுதியிருக்கிற சந்திரசேகர பாவலர், பாவே மாணிக்க நாயக்கர், பாவே மாணிக்க நாயக்கரை ஐயாவே குறிப்பிடுறார். இந்த திருக்குறள் பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் மாணிக்க நாயக்கருக்கு தாங்க சரியாக தாங்க இருக்குது. நான் அந்த உரைகளை விட்டுட்டு அதை படித்தா. ஆனால் அப்புறம் கடைசி ஐயா என்ன சொன்னால், இது இவனுங்க அயோக்கியனுங்க, அந்த சொல்லை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. பெரியார் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் எங்கடா சொன்னார்? கம்பராமாயணத்தை பற்றி சொன்னது வேணும்னு திருச்சி சொல்கிறானுங்க. பெரியார் திருக்குறள் பற்றி கடைசியாக சொன்னது பாவே மாணிக்க நாயக்கர் தான் தொடக்கம். பரவாயில்லைங்க, 10க்கு 4 சரியாக தாங்க இருக்கிறார். அப்போவும் ஒரு 10க்கு 4 மாதிரி தான் கொடுத்தாரு. 10க்கு 4 சரியாக தாங்க இருக்குது என்பது திருக்குறள். திருக்குறள் மாநாடு ஐயா தான் நடத்தியிருக்கார். தமிழ் இசை சங்கம் நம்ம தான் நடத்தணும். ஆனால் அப்புறம் ஐயா சொன்னார், இவனுங்க பாடுற பாட்டு பூரா பிற்போக்காக இருக்குது, இது தெலுங்கில் பாடினாலாவது புரியாது, தமிழில் பாடி. அவரோட சிந்தனை எப்படி இருந்துன்னா, நல்லதை சொல்லு, மொழி 2வது. ஒரு கெட்டதை கூட நீ தெலுங்கு மொழியில் சொன்னால் நான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கெட்டதை தமிழில் சொல்கிறதுக்காக நான் ஒத்துக்க முடியாது. தமிழ் என்பதற்காக மட்டும் அதை ஏற்க முடியாது. தமிழை ஏற்கிறோம், தமிழை மட்டுமே ஏற்க முடியாது. தமிழில் என்ன சொல்கிறாய் என்பது முக்கியம். நீ தமிழன் எனக்கு சொந்தக்காரன் தான், ஆனால் பிற்போக்கு தமிழனா என் சொந்தக்காரன் இல்லை. நீங்கள் 2ஐ ஒப்பிட்டு பார்த்து, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்தி பேசுகிற ஒருவன் பெண் விடுதலையை ஏற்கிறான். செந்தமிழில் பேசுகிறவன் பெண் அடிமையாக இருக்கணும்னா நான் அவன் பக்கம் தான் நிற்பேன், இவனும் நிற்க மாட்டான். இதுதான் கருப்பு சட்டை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இதுதான் பாடம். ஆமாம், அதாவது மற்றவன்லாம் அடிப்பு ரஷ்ய படையெடுப்பு. ஏன்னா இந்த நாடு எப்படி எதை நோக்கி முன்னேற வேண்டும் என்பது தானே தவிர, அதை நேற்று கூட நான் ஒரு நிமிட செய்தியில் சொன்னேன். 37ல் இந்தி கற்றுக்கொண்டால் என்ன நன்மை என்று நம்முடைய அக்ரஹார பிரதமர் சொல்லுகிறார். ராஜாஜியை சொல்கிறார், இந்தி படித்து கொண்டால் இந்தியிலேயே துளசிதாசர் ராமாயணத்தை படித்து, இப்போ என்ன பிரயோஜனம் அதை படித்து? இளைஞர்கள் படித்து என்னடா பண்ண போகிறான்னு கேட்டார். இந்தியிலேயே படித்து விடலாம். அதற்கு பிறகு இன்னொன்று கவிஞர்கிட்ட தான் நான் கேட்கணும். நாங்கள் ஒரு யோசித்து படம் பார்த்து போட்டோம். இந்தி கற்றுக்கொண்டால் வடநாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யலாம் என்கிறார் நம்முடைய விபீஷண ஆழ்வாரான கல்வி அமைச்சர். அவர் சுப்பராயன்னு போட்டிருக்கார். ராஜாஜி பீரியடில் இந்த சுப்பராயன் இல்லை, ஆனால் கூகுளில் அப்படி தான் போடுறான். யார் அவருடைய காலத்தில் 37ல் கல்வி அமைச்சர்னா சுப்பராயன்னு ஒரு பேர் வருது. நான் சி சுப்பிரமணியமோன்னு நினச்சேன். அவர் காமராஜர் காலம். பெரியார் எழுதுகிறார், இந்தி கற்றுக்கொண்டால் வடநாடு முழுவதும் சுற்றி பார்க்கலாம் என்கிறார் விபீஷண ஆழ்வாரான நம் கல்வி அமைச்சர். அடுத்த கேள்வி தான் ஐயா கேட்குறாரு பாருங்க. இப்போது ஒருத்தன் இந்தியில் ராமாயணம் படித்து என்ன ஆக போகுது இளைஞனுக்கு? சாப்பாட்டுக்கே இல்லாமல் உழைக்கிற எங்கள் மக்கள் வடநாடை சுற்றி பார்த்து என்ன ஆக போகுது?
நான் ஆங்கிலம் படி என்று சொல்லுவது எதற்கென்றால் அவன் அறிவின் வளர்ச்சிக்காகவும் தொழிலின் திறமைக்காக. இதை விட எப்படியா ஒருத்தன் தெளிவாக சொல்ல முடியும்? அறிவின் வளர்ச்சி. எனக்கு இந்த 1 மணி நேரம் பேசுறதெல்லாம் விட இந்த 1 நிமிட செய்தி லட்சக்கணக்கில் போய் சேர்ந்துருது. அதுக்கு ஒரே காரணம் அது 1 நிமிடங்கிறது தான். நம்மளால் அதுக்கு மேலே கேட்க மாட்டான். நீங்கள் 10 நிமிஷம் பேசலாம், கேட்க மாட்டான். எனவே இந்த 1 நிமிடத்தில் சரி போனால் போதுன்னு மன்னிச்சு கேட்டுறான். அப்போ நிறைய பேர்கிட்ட என்கிட்ட இருந்து இது சரியாக தானேங்க இருக்குது. ஆங்கிலம் படிப்பதால் அதாவது என்ன சொன்னார், உனக்கு தாய்மொழி தமிழ், கூடுதலாக எதை படிப்பதால் பயன் உண்டோ அதை படி. அறிவு வளர்ச்சிக்கு எது பயன்படும்? அறிவியல் எதில் இருக்குது? ஜனநாயகத்தை எந்த மொழியிலேருந்து நமக்கு சேர்ந்துச்சு? எனவே ஆங்கிலம் என்பது உலக தொடர்புக்கும் அறிவியல் அறிவுக்கும் தொழில் திறமையை வளர்த்து கொள்வதற்கும் பயன்படும். ராஜாஜி ஹிந்தி படிச்சுட்டு ராமாயணத்தை ஹிந்திலே என்னடா பிரயோஜனம்னு கேட்டார். எனவே மிக கூர்மையாக மக்களுக்காக சிந்தித்த இயக்கம் திராவிடம். தமிழை பற்றி கொண்டு முற்போக்கு சிந்தனைகளை அழிக்க முயல்கிறது இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இருக்கிற கும்பல். மறைமலையடிகளாரோ பாவாணரோ பெருஞ்சித்திரனாரோ அப்படி இல்லை. ஆரிய எதிர்ப்பை, சமஸ்கிருத எதிர்ப்பை கையில் கடுமையாக பெருஞ்சித்திரனார் ஆங்கிலம் படிக்கிறதையும் மறுக்கலை. கனிச்சாறு தொகுதியில் இருக்கிற அந்த 2 வரிகள் நினைவிலேருந்து நான் சொல்கிறேன். மும்மொழி கொள்கை மூளையை குழப்பும். பெருஞ்சித்திரனாருடைய வரி. மும்மொழி கொள்கை மூளையை குழப்பும், தம் மனம் விரும்பின் தனித்தனி பயில்க. எத்தனை பெரிய ஜனநாயகம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ படிச்சுக்க தனியாக. தேவையை பொறுத்தும் திறமையை பொறுத்தும் மொழியை படி. எனக்கு பாரிஸில் வேலை கிடைச்சா நீ சொல்ல வேண்டியதில்லை, நானே ஃப்ரெஞ்சு மொழி படிச்சிருவேன். மும்மொழி கொள்கை மூளையை குழப்பும், தம் மனம் விரும்பின் தனித்தனி பயில்க கற்க. ரொம்ப முக்கியமான வரி 3வது. தமிழையும் அந்த 3வது வரிய இதுதான் பொருள், எந்த மாற்றமும் இல்லை. தமிழையும் ஆங்கில மொழியையும் அமிழ்தன தமிழர் கற்கவே. ஆங்கில மொழியையும் சேர்த்து இதை சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மாப்போசி கடைசி வரைக்கும் ஆங்கிலத்தை எதிர்த்தார், கடைசி வரைக்கும் சமஸ்கிருதத்தை ஆதரித்தார். நீங்கள் எல்லா இடங்கள்லையும் மாப்போசி எந்த இடத்திலும் சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். சமஸ்கிருதம் தான் என் இந்து மதத்தின் மொழியும் பார். இவங்க மாப்போசி படத்தை தான் தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க எல்லா மேடையிலையும். எங்களுக்கு பெரியார், உங்களுக்கு மாப்போசி. திராவிடம் என்றால் பெரியார். நீங்கள் சொல்லுகிற தமிழ் தேசியம் மாப்போசி. உண்மையான தமிழ் தேசியம் மறைமலையடிகளையாவது சொல்லுங்கள். ஒரு சாதிய பற்றுதல் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அவருக்கு தமிழ் மீது உண்மையான பற்றுதல் இருந்தது. இவங்களுக்கு தமிழ் மீதும் பற்றுதல் இல்லை. நல்ல தாய்க்கும் நல்ல தகப்பனுக்கும் பிறந்தால் தமிழில் தான் பெயர் வைப்பார்கள். இந்த ஆள் பேரே தமிழ் இல்லை. இது ஏன் உங்கள் அப்பா அம்மாவை கொச்சப்படுத்துகிறேங்கிறனா? நீ சொல்லுவது பெயர் அந்த காலத்தில் வைத்தார்கள். இந்த ஆள் பேர் சீமானம் இல்லை, சைமன். அது என்ன தமிழ் சொல்? நீ தமிழில் மாற்றிக்க, இல்லைன்னா ஒன்றும் குற்றம் இல்லை. அப்பா அம்மா அந்த காலத்தில் வச்சாங்கன்னு சொல்லு. ஆனால் நல்ல தாய்க்கும் இந்த நல்ல தாய்னா இதெல்லாம் ரொம்ப கொச்சையான மொழி. அது யார் யாருக்கு பிறந்தோம்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. எனவே இவர்கள் திரும்ப திரும்ப உண்மையான தமிழ் பற்றாளர்களும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். தமிழ் மொழி அறிவும் இல்லை, தமிழ் மொழி உணர்வும் இல்லை. எதுக்கு எஜுகேஷன் கேட்குற? ஏன் எஜுகேஷனுக்கு தமிழ் சொல்ல இல்லையா? இவ்வளவு தமிழ் பேசுறீல்ல. எனவே தமிழின் பெயரால் பிழைக்கிறவர்கள், தமிழை வாழ வைக்கிறவர்கள் அல்ல. தமிழ் உணர்ச்சியை இந்த மண்ணில் ஊட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் தான், யாரும் மறுக்கவே முடியாது. ஐயா நடத்தின பத்திரிகை பேர்லாம் என்ன சமஸ்கிருதமா? குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, உண்மை, எந்த பெயர் தமிழில்? நீ என்ன பெருசாக இவர்கள் பெரிய தனித்தமிழ் நாடு அடைய போகிறான். ஒரு பத்திரிகையை ஒழுங்காக அவங்க நடத்துகிற மணியரசன் மட்டும் நடத்துகிறார். இவங்கள்ட்ட எந்த பத்திரிகையும் இல்லை. ஒரு போராட்டமும் நடத்தலை, ஒரு மறியலும் நடத்தலை. இது வரைக்கும் படை கட்டியிருப்பதான் எனக்கு தெரியல. எங்கேயாவது ரகசியமாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. தனித்தமிழ்நாடு பெறுவதற்கு ஒரு விடுதலை படை வேணும்ல, குறைந்தபட்சம் நீ பேசணும்ல. ஐயாவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதற்காக சொல்லுகிறேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த மண்ணில் திராவிடம் வாழும். நன்றி, வணக்கம்.